நாங்கள் ஏன் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்ன்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க. ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்குறாங்க, ஃபரலாக்குறாங்க. ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்குறதுக்கான ஃபரலாக்குறதுக்கான காரணம் என்னங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம், நோன்பாளியினுடைய நோன்பை துப்பரவு படுத்துறதுக்காக வேண்டி, ரமலான்ல பூரணமான கூலியை அவன் பெறணுமன்றதுக்காக வேண்டி. எதை விட்டும் தெரியுமா? மினல்லஹ்வி வர்ரஃபஸ், அவன் நோன்பாளியாக ஈக்கிற நேரத்தில் பல வீணான வேலைகளை செஞ்சிருப்பான். அதே போல வர்ரஃபஸ், வார்த்தை பிரயோகங்கள், கெட்ட வார்த்தை பிரயோகங்கள், தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள், பொய்யான வார்த்தைகள் அவன் வாயில இருந்து வந்திருக்கும். அதனால் ரமலானுடைய நோன்பு பாழாகிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்குறாங்க. அதே போல் வதுஉமதன் லில் மசாக்கீன், பெருநாளுடைய அந்த நாளில் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமன்றதுக்காக வேண்டியும், ஏழைகளுக்கு சாப்பாடாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் ஆகிறோணுமன்றதுக்காக வேண்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்குறாங்க. இந்த செய்தி அபூ தாவூத் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுது.